ஏதோ ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் இல்ல. டெலகிராம நம்ம எவ்வளவு நாள் யூஸ் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அ ஒரு டோக்கன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏர் டிராப் மூலியமா வந்து குடுக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டார்ட் பண்றபோது இப்படிதான் இருக்கும். ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயரா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த டெலகிராம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ரிவார்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3075 டாக்ஸ் அப்படிங்கிற டோக்கன் வந்து எனக்கு குடுத்துட்டாங்க. ஸோ இது சிம்பிளா தான் இருக்கும் நீங்க யூஸ் பண்றது. என்னுடைய ரெஃபரல் லிங்க்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நார்மலா நீங்க எல்லா பாட்டுமே யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு, உங்களுக்கு எவ்வளவோ அந்த ஒரு டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருவாங்க. ஸோ இத லிஸ்ட் பண்றப்போ நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இத வந்து நான் போடுறேன். ஸோ எங்க லிஸ்ட் பண்றாங்க? இந்த டோக்கன நம்ம எங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு, செல் பண்ணி நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ரா பண்ற மாரி நெலைமையில அந்த பிரைஸ லிஸ்ட் பண்றாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ நீங்க ஈஸியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து இன்வைட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் அந்த சோசியல் மீடியாவ நீங்க எத்தன நாள் யூஸ் பண்ணீங்களோ, அதுக்கான ரிவார்டா தான் வந்து குடுக்க போறாங்க. ஸோ இதுல எதுவும் டவுட்டும் வராது. ஒருவேள உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.